வாரிசு அரசியல் என்னை பொறுத்த எனக்கு தனிப்பட்ட கருத்து, வாரிசு அரசியலை ஒழிக்க முடியாது முதல்ல. வாரிசு அரசியல் அப்படிங்கும்போது அந்த வாரிசு எதுவுமே பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு ஒரு அநீதி நடக்குது. அதுக்கு எதிராக தான் மதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு திரு வைகோ அவர்கள். இதே காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் மம்தா பானர்ஜி தனியா திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சாங்க. அவரெல்லாம் என்ன மக்கள் பணி செஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு நான் கேட்கிறேன். ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அதிமுக. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, வெற்றிகரமாக அவரால் அரசியல் செய்ய முடிஞ்சது. திட்டமிட்டு அதாவது மன்னராட்சி மாதிரி நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம நிச்சயமாக எதிர்க்கணும். அவர் வாழ்நாளில் 3/4 நாள் ஜெயிலில் தான் இருந்தார். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாரிசு தான் ஃபாரூக் அப்துல்லா, முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஜனநாயகத்துக்கு எதிரானதோ அல்லது அப்படிலாம் சொல்ல முடியாது. வாரிசுங்கும் போது அவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல. தாத்தா அமைச்சர், அதுக்கு பிறகு பையன், அதற்கு பிறகு பேரன். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ உதயநிதினு ஒருத்தர் துணை முதல்வராக இருக்காரு. ஸோ இவர் துணை முதல்வர் ஆக போறாரு, இவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போட்டாங்களா, இல்ல இவர் மக்கள் பணியில ஆரம்பத்துல இருந்து அப்புறம் விஜய் பண்ண அளவுக்காவது இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்ல, துணை முதலமைச்சருங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி கிடையாது. திடீர்னு வந்தாரு, திடீர்னு உள்ள வந்தாரு, வந்துட்டு திருப்பி துணை முதல்வர் ரேஞ்சுக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவரெல்லாம் என்ன மக்கள் பணி செஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு நான் கேட்கிறேன். இல்லை, அது வாரிசு அரசியல், சரிங்களா? வாரிசு அரசியல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம இதெல்லாம் பார்க்கணும். வாரிசு அரசியல் அப்படிங்கும்போது அந்த வாரிசு எதுவுமே பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் அந்த லீகசியை எடுத்துக்கிறார். தன்னுடைய தாத்தா அப்பாவுடைய லீகசி எடுத்து அவர் வராரு, சரிங்களா? இப்போ அதை எடுக்கிறாங்க. இல்லை, வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனி டாபிக். அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல வாரிசு அரசியல் என்னை பொறுத்த எனக்கு தனிப்பட்ட கருத்து, வாரிசு அரசியலை ஒழிக்க முடியாது. முதல்ல பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது வாரிசு அரசியல் ஒழிக்கவே முடியாது. வாரிசு அரசியலுக்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம திமுகவை மட்டும் நம்ம கேள்வி கேட்பது சரியா இருக்காது. ஏன்னா இப்ப உதயநிதி நம்ம சொல்றோம், உதயநிதி எப்படி திடீர்னு வந்தாருன்னு கேட்கிறோம். உதயநிதியினுடைய தந்தை மு க ஸ்டாலின் அவர் சிறைச்சாலையில் அடைபட்டுறாரு. சிறைச்சாலையில் அவர் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்கன்னா அந்த பாதிப்பு அவர் பையனையும் தானே பாதிக்குது. அந்த பையனாக அவருக்கு தானே அந்த பாதிப்பு ஏற்படுது. அதை அரசியல் ரீதியாக அவர் அறுவடை செய்கிறார். ஏன்னா வாரிசு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு காஷ்மீர்ல காஷ்மீர்ல சிறையில் அடிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயமே அது மிசா வழக்குல போனது இல்ல, எமர்ஜென்சி பீரியட்ல கிடையாது. எமர்ஜென்சி பீரியட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த வழக்குல மிசாவால கைது பண்ணல, அது ஒரு வேற வழக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இல்ல. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், வாரிசு அரசியல் நம்ம ஏன் தவிர்க்க முடியாது நான் சொல்றேன்னா, உங்களுக்கு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வாரிசு தான் ஃபாரூக் அப்துல்லா, முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார், உமர் அப்துல்லா. இப்போ அந்த ஷேக் அப்துல்லான்னு தாத்தா இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வாழ்நாளில் 3/4 நாள் ஜெயிலில் தான் இருந்தார். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அவர் என்ன அப்போ எங்கள் அப்பா வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருந்தார், அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் அறுவடை செஞ்சுக்கிறேன்னு மகன் சொல்கிறாரு, பேரன் சொல்கிறாரு. அப்போ வாரிசு அரசியலில் ஒரு சின்ன நியாயமும் இருக்குது. வாரிசு அரசியலை நம்ம முற்றிலுமாக அது ஜனநாயகத்துக்கு எதிரானதோ அல்லது அப்படிலாம் சொல்ல முடியாது. வாரிசுங்கும் போது அவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு அரசியலுக்கு போய் அவர் பாதிப்புகளை சந்திக்கும் போது அந்த குடும்பமே தான் பாதிக்கப்படுது, குடும்பமே தான் தியாகம் செய்யுது. அப்ப எதுவுமே இவர் செய்யல, இவர் வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா, நிச்சயங்களா. இப்ப நம்ம வாரிசு அரசியல் தொடர்பாக தான் நம்ம கிட்ட அடுத்த பேசதா இருந்த ஒரு டாபிக் கூட வாரிசு அரசியல் தொடர்பாக தான். இப்ப வாரிசு அரசியலை எதிர்த்து தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார். அதாவது அவருக்கு திமுகவில் அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு அநீதி நடக்குது. அதுக்கு எதிராக தான் மதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு திரு வைகோ அவர்கள். இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள வாரிசு அரசியல் உள்ள பூத்ததுனால அன்னை சத்யா அவர் என்ன மாதிரியான அவர் ஒரு துரோகி ஆக்கப்பட்டிருக்காரு. அவரை கட்சி பதவிகள் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அவர் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாரிசு அரசியலுக்கு எதிராக இருந்தவர் வைகோக்கு என்ன நடந்துச்சோ அதே சேம் விஷயம் இவருக்கு நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி எடுத்துக்கணும்னா, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு மல்லை சத்யா வைகோவாகவும் வேறு யாராவது ஒருத்தர் மல்லை சத்யாவாகவும் மாறுவார். இது சுழற்சி தான். இது இப்படிதான் நடக்கும். அதாவது சோனியா காந்தி பிரதமராவதை எதிர்த்து தனி கட்சி தேசியவாத காங்கிரஸுக்கு சரத்பவார் தொடங்கினார். அதற்கு பிறகு அதே சரத்பவார் இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இருக்கிறார். இதே காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் அப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் மம்தா பானர்ஜி தனியாக திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு அவங்களும் அதே இந்தியா அலையன்ஸ் சொல்லி காங்கிரஸ் கூட தான் இருக்கிறாங்க. இதே சிவசேனா கட்சி எடுத்துக்குவோம்.
வாரிசு அரசியலுக்கு வந்து எதிராக பேசினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வாரிசு அரசியல் தான் சிவசேனா கட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம், வாரிசு அரசியலுக்கு எதிராக விஜயகாந்த் பேசினார். கடைசியில் அது அந்த கட்சி வாரிசு கட்சியாக மாறிடுச்சு. கிருஷ்ணசாமி அவரு பேசினார் வாரிசு அரசியல் எதிர்த்து. கடைசியில் பார்த்தா அது ஒரு வாரிசு கட்சி. வைகோ நீங்க சொன்ன மாதிரி திமுகல இருந்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொல்லி வெளியில வந்தாரு. பாமக கூட வாரிசு அரசியல் எதிர்த்து பேசினவங்க தான். ஆமா, அவங்களும் வந்து அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமான அரசியலை முன்னெடுத்தவங்க தான். அது வந்து ஜாதி கட்சியாகவும் மாறிச்சு, வாரிசு அரசியலாகவும் மாறிச்சு. இப்போ மறுபடியும் வாரிசு அரசியல உள்ள பூத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் பிரச்சனையாகி இப்ப கட்சி ரெண்டா பலப்படும். வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அரசியல்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுல சில நியாயங்கள் இருக்கு. அதான் நான் சொல்றேன், வாரிசு அரசியல் முற்றிலுமாக ஒழிக்கல முடியாது. ஆனா ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அதிமுக. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, வெற்றிகரமாக அவரால் அரசியல் செய்ய முடிஞ்சது. ஜெயலலிதா அடுத்தபடியாக, அவருக்கும் வாரிசு இல்லை, பட் அவரால் வெற்றிகரமாக அரசியல் செய்ய முடிஞ்சது. அடுத்ததாக இப்போ எடப்பாடி பழனிசாமி, இப்போ அவருக்கு வாரிசு இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர் அதை அவங்க வாரிசு முன்னிலைப்படுத்தாம அவர் வந்து ஒரு தனித்த அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார். இது வந்து அரிதிலும் அரிதான வழக்குகள்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா வந்து வாரிசை வந்து நம்ம அரசியல் வாரிசை முன்னிலைப்படுத்தல. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆட்சி அதிகாரம் அவர் கைக்கு வந்துச்சு அப்படின்னா வாரிசை முன்னிலைப்படுத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமா அதான் சொல்றேனே, அதுல வந்து நியாயங்கள் இருக்கு. நியாயங்கள் இருக்கு. ஒரு பையன் வந்து எப்படி யோசிப்பாருன்னா, எங்க அப்பா வந்து ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறார், அவர் வந்து எங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு எதுக்குமே வர முடியாது. அரசியல் தலைவர்கள் எப்படி வர முடியும்? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னா அது யாருனாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அது அண்ணாமலையை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். 24 மணி நேரத்துல அவன் தூங்குற நேரம் போக மீதி நேரம் எல்லாமே அவன் கட்சி பண்ணி தான் செய்ய முடியும். அப்படிதான் இயல்பு, அப்படிதான் அவங்களுக்கு. அடுத்தடுத்து திருமாவளவன் எடுத்துக்கோங்க, தூங்க கூட நேரம் இருக்காது. அப்ப அந்த குடும்பத்தினர் அதனால அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல. என்னுடைய அப்பா வந்து ஒரு திருமணத்துக்கு கூட வரல, பிறந்த நாளுக்கு கூட வரல, கல்யாண ஃபங்க்ஷன் கூட வரல. இப்போ அதில் அந்த குடும்பத்தினரை வந்து அஃபெக்ட் பண்ணத்தானே செய்யுது. எனவே அவங்களுக்கு அதில் ரோலே இல்லை, அவர் வேற இவர் வேற அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனவே வந்து அதை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. பட் அதே நேரம் வந்து திட்டமிட்டு, அதாவது மன்னர் ஆட்சி மாதிரி நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம நிச்சயமாக எதிர்க்கணும். மன்னர் ஆட்சி மாதிரி இன்றைக்கு அது திமுகவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதையும் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அதில் ஒரு நியாயம் இருந்தாலும் கூட திமுகவில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் பேரன் அப்படிங்கிற 3வது ஜென்ரேஷன் 4வது ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துடுச்சு. இது வந்து ஒரு மாநில தலைமையில மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களுக்கும் வந்துடுச்சு. எல்லா மாவட்டத்திலையும் இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா தாத்தா வந்து அமைச்சர், அதுக்கு பிறகு பையன், அதற்கு பிறகு பேரன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்து என்னன்னா இது ஜனநாயக நாடு. எனவே இதை நம்ம எதிர்க்கலாம். கண்டிப்பா, நிச்சயமா. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீண்ட நெடிய விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களோட அந்த நேரத்தை கொடுத்து எங்க கூட அந்த விவாதத்தில் ஈடுபட்டதுக்கு, இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.